துறவி ஒருத்தர் மலைப்பகுதியில் குதிரை மேல வந்துட்டு இருந்தாரு. அவர் வர வழியில பாத ஓரமா ஒருத்தன் மயங்கி கிடந்தான். அவனை பார்த்தவரு குதிரை மேல இருந்து கீழே இறங்கி அவனை அசைச்சு பார்த்தாரு. அவன் அசையாம கிடக்கவே தான் கிட்ட இருந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து அவன் முகத்துல தெளிச்சாரு, வாயிலையும் புகட்டினாரு. மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்ச அந்த நபரை மெல்ல பிடிச்சு தூக்கி குதிரை மேல ஏத்தினாரு. குதிரை மேல ஏறி உட்கார்ந்த மறுகணமே அவன் அந்த குதிரையோட கடிவாளத்தை உலுக்கவும் குதிரை தட தடன்னு பறந்தோடி மறைஞ்சிடுச்சு. திகச்சு போனாரு துறவி. அப்பதான் அவன் ஒரு திருடன் அப்படின்றதும் இதுவரைக்கும் அவன் நடிச்சிருக்கான் என்பதும் அவருக்கு தெரிய வந்தது. குதிரை இல்லாததால ராத்திரி முழுசும் மெல்ல நடந்து வீட்டை அடைஞ்சாரு. சில நாட்கள் கழிந்தது. வேறு ஒரு குதிரை வாங்கலாம் அப்படின்னு சந்தைக்கு போனாரு. அங்க குதிரைகள் விக்கிற இடத்துல அந்த திருடன் இவரோட குதிரையோட நின்னுட்டு இருந்தான். துறவி மெல்ல போய் அவனோட தோலை தொட்டாரு. திரும்பி பார்த்தான் திருடன். இவரை பார்த்ததும் பேயறிஞ்ச மாதிரி ஆகிட்டான். துறவி மெல்ல சிரிச்சாரு. சொல்லாத அப்படின்னு மட்டும் சொன்னாரு. திருடன் இன்னும் மிரண்டு போயிட்டான். என்ன ஏது அப்படின்னு சம்மந்தம் இல்லாம உளறி கொட்டினான். அதுக்கு துறவி சொல்றாரு, குதிரைய நீயே வச்சுக்கோ, ஆனா நீ அதை அடைஞ்ச விதத்தை யார்கிட்டயும் சொல்லாத. மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தா எதிர்காலத்துல உண்மையிலேயே யாராச்சும் சாலையில மயங்கி கிடந்தா கூட உதவ முன் வர மாட்டாங்க. நான் இந்த குதிரையை இழந்ததால எனக்கு ஏற்படும் இழப்பை பத்தி நான் கவலைப்படல. காரணம், இன்னும் சில தினங்கள் உழைச்சேன்னா சம்பாதிச்சுட்டு வேற ஒரு குதிரைய நான் வாங்கிடுவேன். ஆனா கெட்டவனான நீ ஒருத்தன் தவறு செய்ய போக நல்லவர்கள் பலருக்கு காலாகாலத்துக்கும் உதவி கிடைக்காம போயிடும், உயிரும் போகக்கூடும், புரியுதா அப்படின்னு சொன்னாரு. திருடனுக்கு இந்த பேச்சை கேட்டதும் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை நாம சிதைத்து விடக் கூடாது. நல்லவர்களையும் நல்ல நட்புகளையும் இழந்து விடக் கூடாது.